எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குள்ளே உன்னை உள்ளத்தில் வைக்குவே. ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் ஏரி சேனல். பார்க்குறான இருக்க சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம டே 3ல எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பேங்காக் சிட்டி தாங்க போகிறோம். அங்கே தான் ரூமை செக்இன் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற வண்டி எல்லாமே சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக அந்த பைக்கை பாருங்கள், அந்த புகைக்குள்ளே போயிட்டு எப்படி தான் அவன் வெளியே வரானே எனக்கே தெரியல. கைஸ், ஒரு 1.5 hour இல்லைனா 2 hours கிட்ட ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ட்ராவல் பண்ணும்போது பேங்காக் ரோடு பார்த்துருப்பீங்க. அது வர வழியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. சரி, இப்போ நம்ம அதை பற்றி பேசலை. இப்போ நம்ம எங்கே ஸ்டே பண்ண வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா கேலரியா 12 ஹோட்டலுக்கு தான் வந்துக்கிறோம். இது பேங்காக்கில் எல்லாமே சுற்றி பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ராவலு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பேங்காக்கில். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் நிற்கிறோம், இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிறோம், நாளைக்கு ஒரு நாள் இருப்போம் பேங்காக்கில். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு தான் போவோம். ஓகே, இப்போ நம்மளோட பெட்டெலாம் எப்படி இருக்குது, ரூம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபேமிலிக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி நல்லா ஏற்ற ஒரு பிளேஸான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம செக்இன்லாம் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்காக் சுற்றி ஒரு ஸ்ட்ரீட்டு 2-3 ஸ்ட்ரீட்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 minutes வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதோட இவங்க லாபி நம்ம பார்த்துருவோம். ஏதோ ஒரு 90s 80s பீரியடில் இருந்த ஒரு லாபி ஸ்டைல் மாரி இருக்குது. அதாவது ஃபேனாக இருக்கட்டும், ரிச்சா வெஹிக்கிளாக இருக்கட்டும், பார்பர் ஷாப், முடி வெட்டுறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, பேங்காக்கு இதுக்கப்புறம் தான் எப்படி இருக்க போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ அந்த பட்டாயா பார்த்தோம். பட்டாயா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருந்தது. அதோட பேங்காக் வந்து நம்ம சென்னை மெட்ராஸ் மாரி போலகுது இந்த இடம். கைஸ், நாங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூம் வந்து ரொம்ப சின்னது தான். அப்புறமேட்டு 2 பெட்டு, 2 பேர் படுத்துக்கலாம். அப்புறம் டெலிஃபோன், டிவி ரிமோட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஜஸ்ட்டு ரைட்டிங் ஒர்க் பண்ணுற மாரி ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. விண்டோ வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங் தான். செகண்டு வந்து பாத்ரூம் பார்த்திங்கன்னா குளிக்கிற இடம், அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வாஷ்ரூமு, அப்புறம் ஒரு இது கொடுத்துக்கிறாங்க, அது பேர் என்னது, இந்த தலைக்கு ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்குறாங்க. சோப்பு, சீப்பு, ஷாம்பு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது கூட சேர்ந்து. எங்கே போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் அப்படியே நடந்து மதியம் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். இங்கே வந்து நம்ம ஊர் ஃபுட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 2-3 வாட்டி போட்டு பார்த்தேன். சவுத் இண்டியன் ஃபுட்டுன்னு ஒரு இடம் காமிச்சிது. அங்கே தான் போகிறேன் நான். அப்போ நடந்து வரும்போதே கார்காரன் நிப்பாட்ட சொன்னோம்.
அவனுக்கு அங்கே லாங்குவேஜ் தெரியாதனால அவன் நிப்பாட்ட மாட்றான். நான் ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு தான் நிப்பாட்டணும்னு சொல்லி வந்தான். சரி ஓகே, எங்கே நிப்பாட்டினாலும் சரி, ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டா தான் நம்ம கண் பளிச்சுன்னு தெரியும். இல்லைன்னா என்னால் முடியாது. அதுவும் இந்த ஊர் ஃபுட்டை சாப்பிட்லாம், பட்டு எனக்கு அது ஒத்துக்கவே இல்லை. தலை வலிச்சுட்டே இருந்தது. சரி, அதனால் நடந்து அப்படியே போயிட்டுருக்குறேன். ஹாய் கைஸ், மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு தமிழ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறேன். அச்சுத் பவன் ரெஸ்டாரண்ட். பேங்காக்கில் இதுமாரி ஹோட்டலை நான் பார்க்குறது ஃபஸ்ட் டைம் தான் பேங்காக் வந்திருக்கிறேன். லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா பேங்காக் டைம் வந்து 3 மணி, இந்தியன் டைம் வந்து 2. ரொம்ப தலைவலிச்சுது. சரி, நல்ல ரெஸ்டாரண்ட் போனோம், அதுவும் நம்ம ஊர் ஹோட்டலாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி தான் தேடி கண்டுபிடிச்சிது. ஆனால் இங்கே வந்து பார்த்த பேர் தான் தெரியுது, தமிழ் லாங்குவேஜில் என்ன போட்டோன்னா பாரம்பரிய சுவை உணவு, தென்னிந்தியாவும் இருக்குது, சவுத் இந்தியாவும் இருக்குது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வடை, இட்லி, தோசை எல்லாமே இருக்குது. அதாவது எங்கள் ஹோட்டல்லேருந்து பக்கம். உங்களுக்கு வேணால் இந்த ஹோட்டல் வேணால் லொக்கேஷன் வேணால் நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் லிங்க்கு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரேட்டு வந்து நம்ம ஊர் காஸ்ட் மாரி தான் இருக்குது. 160 ரூபா, 190 ரூபா எல்லாமே. நான் எடுத்துக்கு வந்து சவுத் இண்டியன் தாலி அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறேன். அது உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் யார் லவரும் கிடையாது, நான் சோறு லவரு. பக்கத்தில் இருக்கிறவன் என் வாயை பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. என்னோட நோக்கமும் சோறு தான், என்னோட குறிக்கோளும் சோறு தான். எங்க சோறு போட்டாலும் உள்ள பூந்துருவேன். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? கைஸ், என்னென்ன கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, ஊறுகாய், தயிர், ரசம், கூட்டு, மோர், பொரியல், அப்புறம் என்ன கேரட் பொரியல், அப்புறம் 2 பூரி, ஒரு அப்பளம், இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த சாப்பாடை பார்த்து 3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து 3 நாள் ஆகுது தாய்லாந்துக்கு வந்து. ஓகே, ரொம்ப நாள் 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டை ட்ரை பண்ண போகிறேன். டேஸ்ட் வைஸை நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்றேன் எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமைச்சிக்கிறாங்க, நம்ம சவுத் இந்தியன் மாரியே இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. கைஸ், அன்எக்ஸ்பெக்ட் தான், என்ன பண்ணுறது தெரியல. அன்எக்ஸ்பெக்டட் வந்துச்சு இதுமாரி. என்ன பண்ணுறது? ஓகே, என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர், சில்வர் கவர் அது இருந்திருக்குது. வந்து சேஞ்ச் பண்ணி நான் எடுத்து வந்து கொடுக்குறேன், வேறு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, பார்ப்போம். ஓகே, குருமா ஊற்றியாச்சு. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் மதுரை, காரைக்குடி அந்த சைடில் சாப்பிட்ட எப்படி இருக்குமோ சேம் குருமா அதே தான்.
வாவ், சூப்பராக இருக்குது. இன்னொன்று முக்கியமான விஷயம், இதோட இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மேபி பேங்காக் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தாய்லாந்து ஃபுட்டு நல்லா இருக்கும் பாருங்களா, ரொம்ப தித்திப்பாக இருக்கும், காரம் எதுவுமே இருக்காது. பட் இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. வாவ், நான் என் ஃபேமிலியில் யாருமே வந்து இதை ட்ரை பண்ணல. இப்போ அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து இதை ட்ரை பண்ணாங்கன்னா சத்தியமாக அவங்க மறக்க மாட்டாங்க. கைஸ், ஒரு நல்ல சவுத் இந்தியன் ஃபுட்டை ட்ரை பண்ணேன், செம்ம சூப்பராகவே இருந்தது. எல்லா குழம்புலையும் கொஞ்சம் இனிப்பு இருந்தது, அது சட்னி அந்த மாதிரி காரம் இல்லை. அப்புறம் இந்த ஹோட்டலில் வந்து எனக்கு ஆம்பியன்ஸு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களான்னு தான் கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரேட் வைஸ் பார்க்கும்போது நம்ம சென்னையில் எவ்வளோ ரேட் இருக்குதோ சேம் அதே ரேட்டு தான் இந்த இடத்துலையும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து தாய்லாந்து அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு 180 ரூபா 200 இதுமாரி பட்சத்தில் தான் இருக்குது. காலைல மார்னிங் 10 o'clock வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஓப்பன் ஆகிடும். மார்னிங் 10 o'clock வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நைட்டு 10 o'clock வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுதான் இதோட டைமிங். தோசை, இட்லி, மினி இட்லி, வடை, பொங்கல் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குது. அப்புறம் உள்ளே வந்து சின்னதாக ஒரு பார் இருக்குது, அதெல்லாம் பார்த்தேன். ஆனால் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து எல்லா ஹோட்டலையும் இல்லாமலாம் இல்லை, பாரெலாம் எல்லா ஹோட்டலையும் இருக்குது. ஓகே, ஃபேமிலியோடு நாங்கள் வந்து டிஃபனை சாப்பிட்டு முடிச்சு ஃபேமிலியோட லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். உங்களுக்கும் மேபி நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லொக்கேஷன் நம்பர் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பேங்காக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிரான்ச் வந்து பட்டாயாலும் இருக்குது, பட்டாயா பீச்சிலே இருக்குது. நீங்கள் பட்டாயா போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சவுத் இந்தியன் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வைஸு செம்ம சூப்பராகவே இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம் வாங்க. நான் உனக்கு தர்றது